அருள் தரும் மார்கழி என்ற இந்நிகழ்ச்சியின் வழியே திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல்களையும் அதற்குரிய விளக்க உரைகளையும் தான் காண இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஓம் ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சீனிவாச மகாகுருவே நமக. நேற்றைய பாசுரம் மார்கழி திங்கள் என்று நாளை கொண்டாடியதை அனுபவித்தோம். ஆண்டாள் அதுபோன்று நாளை கொண்டாடியது பிறகு அடுத்த பாசுரமாக அவள் நோன்பு நோக்கத்திற்கு பெறப்படுகிறாள். அதிலே அழகான பாசுரம் இது. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிபாடி என்று இந்த பாசுரம். வையத்து வாழ்வீர்கள், வையத்தில் வாழக்கூடிய ஜனங்களே அப்படின்னு அழைக்கிறார். இதில் முதல்ல போதுமினோ நேரிழையீர்னு, அதாவது குறிப்பிட்டவர்களை கூட்டாள். ஆனால் இந்த பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள்னு உலகத்தில் இருக்கிற நல்லவன் கெட்டவன் இல்லாதவன் இருக்கிறவன் எல்லாரையும் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று உணர்த்துவது போல வையத்து வாழ்வீர்கள்னு சொல்கிறார். வையத்து வாழ்வீர்கள்னு அது வாழ்ச்சி. அது என்ன, வையத்தில் போய் வாழ்ச்சி இருக்குமான்னு? அதாவது தேவர்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய வாழ்ச்சி வேற, ஆனால் வையத்தில் இருக்கக்கூடிய வாழ்ச்சி வேற. வையமே வாழ்ச்சியாக இருக்கிறதையும் சொல்கிறார். ஏன்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அனுமாரை ராமபிரான் கூப்பிடுறான், வா என்னுடைய மோட்சத்துக்கு வான்னு சொல்கிறான். அனுமார் என்ன சொல்கிறார், நான் வரமாட்டேன், எனக்கு இந்த லோகம்தான் வேணும். ஏன்னு கேட்டால், அந்த ராமநாமமோ அந்த ராமனுடைய திருவுருவமோ பரம்பத்தில் கிடையாது. அந்த மோட்சத்தில் ஒன்றும் ஆஹூ ஆஹூன்னு வேதத்தை சொல்லிட்டு இருப்பார்கள். பகவானை பற்றின பிரார்த்தனைகளும் புகழுரையும் தான் இருக்குமே ஒழிய அங்கே தனிப்பட்ட ஒரு பேரோ இவரை எந்த இதுக்குமே அங்கே இடம் கிடையாது. அதனால் ராமபிரானனுடைய நாமத்தை சொல்லணும்னா இந்த லோகம்தான் எனக்கு பிடிக்கும், அதனால் ராமபிரான் நாமத்தை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேறிய ஆயர்தம் கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன்னு சொல்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த லோகத்திற்க இச்சுவை, அதாவது அரங்கனுடைய திருவடிகளை நான் சேவிச்சுட்டு இருக்கிறத தவிர, பச்சை மாமலை போல் மேனி அந்த மாதிரி அந்த மேனியை நான் சேவிச்சு கொண்டிருக்கிறத விட இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அந்த மோட்சம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மோட்சம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான் சொன்னேன் பேரு என்பது பெரிய விஷயம். பேரு என்பது, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால், மோட்சம் வேறு சொர்க்கம் வேறு. சொர்க்கத்துக்கு போனவன் திரும்பி வந்துடுவான், மோட்சத்துக்கு போனவனுக்கு மறுபிறவி கிடையாது. பிறவி நீத்தார் பிறவி பெருங்கடல் நீத்தார்னு வள்ளுவர் சொல்கிறாரோ இல்லையோ, அந்த பிறவி பெருங்கடலை நீந்தக்கூடியவன் பிறவியே கிடையாது அந்த மோட்சத்துக்கு போனான். அதனால தான் மோட்சம்ங்கிறது நாம் விரும்ப வேண்டியது. வெறுனே சாதாரணமாக நம்ம சொர்க்கம் அடைந்தோம்னு இருந்தால் மீண்டும் இந்த பிறவி நமக்கு உண்டு. ஆனால் இங்கே வாழ்ச்சின்னு சொல்லும் பொழுது பூலோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்ச்சி மிகவும் பெரிது. அதே மாதிரி தொண்டரடி பொடியாழ்வாரும் அப்படி தான் சொல்கிறார். நிறைய பேர் அந்த மாதிரி இந்த வாழ்ச்சி தனக்கு வேணும் என்று ஒரு அரங்கநாதனையோ இல்லை ஒரு ஆண்டாளையோ நம்ம இப்போ சேவிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்ச்சி எங்கே கிடைக்கும்? வேறு எங்கேயும் கிடைக்காது. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பாவை நோன்புன்னு நூற்க ஆரம்பித்தாச்சு. நம்முடைய பாவை நோன்புங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன். கார்த்தியாயினி விரதம் என்று கோபர்கள் கடைப்பிடித்தார்கள். மழை வேண்டியும் தனக்கு விருப்பமான கணவனை அடைய வேண்டியும் அவர்கள் அந்த மாதிரி ஒரு நோன்பு நோற்றார்கள் பெண்கள்லாம். அதுக்கு கடகனாக கண்ணனையே நியமித்தார்களாம் கோபர்களெல்லாம். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே ஆண்டாள் அந்த நோன்பை தான் நோக்கிறாள். ஏன்னுட்டால் தான் விருப்பப்பட்ட கணவனை அடைய வேண்டும், எம்பெருமானையே அடைய வேண்டும்ங்கிறது தான் அவருடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. என்ன செய்யணும்? ஒரு நோன்புன்னு வந்தால் அதுக்கு ஒரு சின்ன சட்டத்திட்டம்லாம் இருக்குது, ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. பார்க்கடலில் பெருமாள் படுத்துட்டுருக்கான், பார்க்கடலில் திருமால் படுத்துட்டுருக்கான். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. பைய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறான். சாதாரணமாக இந்த பாசுரம் முழுவதும் நம்ம திருப்பாவை முழுவதுமே பார்க்கலாம். இதில் வழக்கு சொல்னு பேர், நாட்டு சொல்னு பேர்.
நானும் தென்பாண்டி நாட்டுக்காரன் தான், ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவன் தான். பைய அப்படின்னு மெதுவா அப்படின்னு அர்த்தம். அது என்ன மெதுவாக என்ன தூங்குறான் அப்படின்னு, யோகு போல் நித்திரை செய்வானேன்னு அந்த திருமாலை நம்ம சொல்கிறது வழக்கம் உண்டு. யோகம்னு ஒரு நித்திரை பண்ணுறான், அவன் சும்மா தூங்கலை, தூங்குறது போல் நடிக்கிறான். நம்ம அவனை தூங்க விடுவோமான்னு? நம்மளாம் தூங்க விட மாட்டோம். நம்ம மேலே கவலைகள், அடியாரப்பட்ட கல்வல்கள் 1000. பக்தனுடைய விசாரம் பகவானுக்கு, பகவானுடைய விசாரம் பக்தனுக்கு. பக்தன் வந்து பகவானை பற்றி விசாரப்படணும், ஆனால் அவன் வந்து நம்மளை பற்றி விசாரப்பட்டு கொண்டிருப்பான். இன்றைக்கி நான் அதாவது அடியார்க்கு மெய்யன் என்று அவனுக்கு பெயர். அடியார்க்கு மெய்யனாகவே அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அதனால் பைய துயின்ற பரமன் அடிபாடி, பரமன் அடிபாடின்னு சொல்கிறான். இந்த பாசுரம் முழுவே இன்னிசையால் பாடி கொடுத்தாள்னு நான் சொன்னேன் முதல்ல. அந்த இன்னிசை பாட்டு முழுவதுமே நாம சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தன வாணின்னு ஆண்டாளுக்கு சொல்லலாம். அதை பாடுறது தான் அவளுடைய பிரதானமாக இருக்கும். இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு யுகத்துலேயும் மோட்சத்துக்கு ஒவ்வொரு சாதனம் சொல்லியிருக்கு. ஆனால் கலியுகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால், நாம சங்கீர்த்தனம் தான் மோட்ச சாதனம்னு சொல்கிறது. அதனால் பரமன் அடி பாடி அப்படின்னு சொல்கிறேன். பரமன் அடின்னு சொல்கிறேன். அதாவது பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்களாய் கடைசி பாசுரத்தை முடிக்கிறான். ஆரம்பமும் அடியிலே துவங்கி முடிவும் அடிவிலே முடிக்கிற ஒரு பெரிய கிரந்தம்தான் இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை. பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும்னு போகிறார். இதில் என்ன கேட்டால், நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும். நெய் என்ன கேட்டால் அதெல்லாம் தாமச அணுக்கள். அதெல்லாம் நெய் உண்ணோம், பால் உண்ணோம். பால் உண்ணோம்னு சொன்னால் என்ன, பால் வந்து எங்கே உண்ண முடியுமான்னு? அது அவள் வந்து பகவான் மேலே பிரீதியாக இருக்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறான். பால் உண்ணோம், நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி. காலையில் எழுந்திருக்கணும். உஷத் காலத்தில் நம்ம எழுந்திருக்கிறது தான். ஏன்னாட்டா ஒவ்வொரு காலத்தை பற்றியும் இவள் வரிசைப்படுத்த போகிறா, பின்னால் நம்ம அதை பார்க்கலாம். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியும்னு சொல்கிறான். மைங்கிறது வந்து ஒரு அழகு சாதனம். அந்த காலத்தே மை எழுதுறது இருக்குது. அதே மாதிரி அந்த கோவை செவ்வாய் திருத்துவள்னு பெரியாழ்வார் சொல்வார். அந்த ஆண்டாள் வந்து தன்னுடைய வாயை திருத்தி கொள்வாளாம். அதனால் ஆண்டாள் காலத்துலேயே அந்த லிப்ஸ்டிக் இருந்திருக்குன்னு அர்த்தம். லிப்ஸ்டிக் இருந்திருக்கு. நான் ஏற்கனவே ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கேன். ஆண்டாள் காலத்தில் லிப்ஸ்டிக் உபயோகப்படுத்தியிருக்கா. அதனால தான் அதை கோவை செவ்வாய் திருத்தும்னு பெரியாழ்வார் பாடுறார். அந்த மாதிரி மையிட்டு எழுதுவோம். மைங்கிறது ஒரு தாமச குணத்தை, அதாவது அழகை காமிக்கிறது. அதனால் அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. தவிர்க்க வேண்டியவை என்ன, செய்ய வேண்டியவை என்ன, இந்த நோன்பு காலத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அவர் சொல்கிறார். நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு சொல்கிறேன். மலரிட்டு நாமுடியோம்னு என்ன? அந்த நாமுடையோம் அப்படின்னு நாம் மலரை நம்ம சூட்டிக்க மாட்டோம். கண்ணன் நமக்கு மலரை சூட்டி விட்டால் நாம் ஏற்றுக்கொள்வோம்னா, அதனால் நாம்ங்கிற வார்த்தையை அந்த இடத்துல போடுறா. மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. செய்யாதன செய்தோம். யார் நம்முடைய பெரியவர்கள்லாம் முன்னோர்கள்லாம் எதை செய்யக்கூடாது என்று தவிர்த்தார்களோ அதெல்லாம் செய்யாதன செய்வோம். தீக்குறளை சென்றோதும். தீக்குறள்னு என்ன சொன்னால், அதாவது கோள் சொல்லக்கூடிய விஷயங்கள். கோள் சொல்கிறதுன்னு ஒரு உண்டு தமிழில். அந்த கோள் சொல்லக்கூடிய, அதாவது புறம் பேசுவது. அதான் வள்ளலாரும் புறம் பேசாத வேணும் இருக்கணும்னு தானே சொன்னார். அந்த மாதிரி புறம் பேசுவது. தீக்குறளை சென்று ஓதும். அதனால் அடுத்த வீட்டில் போய் நம்ம வம்பு பேசி தீக்குறளை நம்ம போய் சொல்கிறது கிடையாது. தீக்குறள் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் என்றால், ஐயம் என்றால் தெரிந்து கொடுப்பது, பிச்சை என்றால் கேட்டவனுக்கு கொடுக்கறது. ஐயம் என்ன, நம்முடைய ஆச்சாரிய புருஷனோ இல்லை ஒரு பெரியவரோ நம்முடைய குருநாதனோ யாரும் இருக்காளோ அவளுக்கு என்னென்ன வேணுங்கிறது நம்ம அறிந்து கொடுப்பது ஐயம். பிச்சைங்கிறது, அம்மா எனக்கு பிச்சை போடணும்னு ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கேட்டு கொடுக்கறது பிச்சை. அதனால் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. இந்த எல்லாமே செஞ்சு உயுமாறு எண்ணி உகந்தேல் வரும் பாவா. இந்த 6 விஷயங்களை நம்ம செய்கிறோம். இந்த 6 விஷயங்களை நம்ம நீக்கிறோம். அந்த உயுமாறு, உயும்னு நம்ம வந்து உகந்து அப்படின்னு அர்த்தம். உகந்துன்னு என்ன அர்த்தம்? நம்ம பிரியத்தோடு நம்ம செய்கிறோம், ஒரு கடமைக்காக நம்ம செய்யலை. அதாவது கடமைக்காக செய்தால் அது வேறு சமாச்சாரம், கடனுக்காக செய்தால் அதுவும் வேறு சமாச்சாரம். அந்த ரெண்டும் இல்லாமல் உகந்து ஏலோரம் பாவாய் உயுமாறின்னு உகந்துன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். அந்த உகந்து என்னால் நம் மனப்பிரீதியோடு நம்ம இந்த நோன்பை நோக்கிறோம். அந்த நோன்பு நோக்கிறது வந்து நம்ம பிரீதியோடு செய்யும். உயுமாறு எண்ணி உகந்தேலோரம் பாவாயின்னு இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாள் ஆண்டாள். எல்லாம் வல்ல அரியே போற்றி, எல்லோருக்கும் இறைவா போற்றி.